Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்க வச்சிருக்க Airtel சிம்ல அதாவது 4G சிம் எப்படி வந்து 5G கன்வர்ட் பண்றதா டீடைல்ஸா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா Airtel Thanks ஆப் மூலமா நம்ம எப்படி 5G கன்வர்ட் பண்ணி அதுல நிறைய ஆஃபர்ஸுமே போயிட்டு இருக்கு. அது டீடைல்ஸ் எல்லாமே 1 by 9 இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம NTT ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து 5G வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுமே இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களோட மொபைலையும் பார்த்தீங்கன்னா 5G எனபிள் ஆயிரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா அதாவது செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் சிம்மை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து 5G நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அதாவது உங்களோட நெட்வொர்க் டைப் பார்த்தீங்கன்னா 4G வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த 4G கிளிக் ஆகிருக்கிறத பார்த்தீங்கன்னா 5G நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் போட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சுங்க. அண்ட் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு Airtel Thanks ஆப் நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு Airtel Thanks ஆப்பில் உங்களோட ஏர்டெல் நம்பரை வச்சு லாகின் பண்ணிங்க. ஸோ லாகின் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏர்டெல் 5G அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிளைம் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் பிளாக் கலரில். அந்த கிளைம் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது முடிச்சு உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆயிரும். அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 5Gக்கு வந்து எனபிள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து ஏர்டெல் 4G சிம்மை பார்த்தீங்கன்னா 5G எனபிள் பண்ணியாச்சு. பட் இதில் நீங்கள் வந்து 5G நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதாவது 2GB மேலே இருக்கிற டேட்டாஸை நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 5G அன்லிமிட்டடாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ 5G இப்போ நிறைய வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 2GB பேக்கு மேலே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் மட்டும் தான் 5G நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து 5G எனபிள் பண்ணுற மெத்தட் இது. ஸோ ஃபஸ்ட்டு மறக்காமல் அதாவது இந்த ஆப்பில் மட்டும் 5G எனபிள் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் 5G எனபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைலில் ஒர்க் ஆகாது. அதனால் செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி நெட்வொர்க் டைப் வந்து 5G சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் வந்து 5Gக்கு வந்து கிளைம் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலும் 5G சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணியிருந்தா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.